கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கிருபையினால 5 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி ஒரு புதிய மாதத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த கடந்த மாதங்கள் எல்லாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து இந்த கர்த்தரை மனதார நன்றி செலுத்த தேவன் நமக்கு கிருபை தந்தார். இந்த நாளிலே சபையில வந்து அமர்ந்து கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் எண்ணி பார்த்து நன்றி செலுத்தவும், தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருந்த வார்த்தைகளை கேட்கவும் தேவன் கொடுத்த பாக்கியத்துக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நேரலைகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்கும்படியாய் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். பழைய ஏற்பாட்டுல யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்தியை கண் பார்ப்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். இன்றைக்கு இந்த புதிய மாதத்துல நிக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுவேன், இது ஒரு வாக்குத்தத்த செய்தியாக நீங்க எடுக்காவிட்டாலும் வேதத்துல பலவிதமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிற பொழுது இந்த யாத்திரா 34வது அதிகாரம் 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். ஆண்டவர் பல உடன்படிக்கைகள் நம்மோடு கூட பண்ணி இருக்கிறார். ஆண்டவர் பல வாக்குத்தத்தங்கள் நம்மோடு கூட பண்ணி இருக்கிறார். இப்படிப்பட்ட பல காரியங்கள் நம்மோடு கூட இருந்தாலும் இந்த வார்த்தைகளில் ஆண்டவர் நம்மோடு பண்ணுற உடன்படிக்கை என்னவென்றால், பூமி எங்கும் இருக்கிற எல்லா ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பதாக செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, பூமியில் இருக்கிற எல்லா ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பதாக, உன் ஜனங்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற உன் ஜாதிகளுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அதுல சொல்றாரு என்னன்னா, உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமா இருக்கு. ஆண்டவர் உன்னோட கூட இருந்தாருன்னா அவர் வாழ்க்கையில செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்குமா. இது எல்லாம் உன்னோட கூட இருக்கிறவரும் பார்ப்பார்களாம், அவர்கள் கண்டு பயப்படுவார்களாம். அவர்களுக்கு முன்பதாக நான் ஒரு பெரிய அதிசயத்தை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையில ஒரு பெரிய ஒரு உடன்படிக்கைய அல்லது ஏதோ ஒரு பொருத்தனைய கர்த்தர் பண்ணுகிறது நான் பார்க்கிறோம். அதனாலே இந்த காலையில வேதத்துல இப்படிப்பட்ட பல வாக்குத்தத்தங்கள் உண்டு. புதிய மாதத்துக்குள்ள வருகிற நம்மை பார்த்து இன்னைக்கு அநேக திருச்சபைகளை வாக்குத்தத்த செய்தி என்று சொல்லி பேசுவார்கள். இது ஒவ்வொரு நாளுக்குரிய வாக்குத்தத்தம் என்று சொல்லி அதை குறித்து பேசுவார்கள். ஒவ்வொரு மாதம் வருடம் இப்படி பல விதத்துல வாக்குத்தத்த செய்திகளை கொடுப்பார்கள். ஆனா வேதத்தில் இருக்கிற அனைத்து வாக்குத்தத்தங்களும் காலங்கள் குறிப்பிடப்படவும் இல்லை, இந்த ஆண்டுக்கு இந்த நாளுக்கு என்று இல்லை. இது எல்லாமே நமக்கு சொந்தமானது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்மோடு கூட பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை அவர் மறவாமல் நினைத்து அதை நடத்துகிறார். ஆகையினாலே பலவிதமான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இதோ உனக்கு முன்பதாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ வாழாகாமல் தலையாகுவாய், கீழாகாமல் மேலாகுவாய். நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். பாக்கியமும் நன்மையும் உனக்கு உண்டாயிருக்கும். நீ சகல ஜனங்களிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை நான் முத்திரை மோதிரமாக உன்னை வைத்திருப்பேன். இப்படி பல வாக்குத்தத்தங்கள் உண்டு. நான் உன்னை வியாதியை விட்டு ஒரு இடத்துல விலக்குவேன். இப்படி நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன். பல ஆசீர்வாதங்கள் உண்டு. இவர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் அற்புதமான வாக்குத்தத்தத்தை தான் இங்க நான் உங்களோட கூட பேசுகிறேன். என்னன்னா, நான் உன்னோட இருப்பேன். இவ்வளவும் செய்கிறது ஒரு தேவன். அதே தேவன் சொல்றாரு, நான் உன்னோட இருந்து இதெல்லாம் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மோட கூட இருந்தா என்னென்னலாம் அவர் செய்வார் என்பதை குறித்து நாம் இந்த நாளில் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகையினாலே விசேஷமாய் இந்த நாளில தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட, ஏதோ ஒரு ஏக்கத்தோட, ஏதோ ஒரு மன விருப்பத்தோட, ஏதோ விதமான குழப்பத்தோட இந்த இடத்துல வந்திருப்பீங்களா இருந்தா ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். இந்த காலையில
பயங்கரமான காரியங்கள் அந்த வாழ்க்கையில் செய்யற கர்த்தர் உங்களோட இருந்தாருன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை பல வேதத்தின் ஆதாரமான வார்த்தைகளை கொண்டு நான் உங்களோட கூட இந்த நாளில் நான் பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய கதை ஒண்ணு சொல்லி நான் இந்த இடத்துல கடந்து போக விரும்புகிறேன். நான் செய்திகள் நடுவுல ஒரு நாளும் கதைகள் சொல்லுகிறது கிடையாது. ஏன்னா கதைகள் எல்லாம் சொல்றது காலம் கிடையாது. இது வசனத்தை சத்தியத்தை சத்தியமா பிரசங்கிக்கிற காலம். ஆகையினால அநேக நேரங்கள்ல இந்த கதை சொல்லுகிற பிரசங்கங்கள் எனக்கு பிடிக்காமல் இருந்தாலும் இன்றைக்கு நான் ஒரு கதையை உங்களிடத்துல சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். ஏன்னா வேதத்தை நான் வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்து பல விதமான உவமைகளை கொண்டு கதைகளை சொல்லித்தான் பல நேரங்கள்ல ஜனங்களோட பேசுறார். உங்களுக்கு தெரியும், விதைக்கிறவனுடைய உவமை, கடுகு விதை, இப்படி பல காரியங்களை குறித்து அவர் உவமையாய் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க, 2 கெட்ட குமாரனுடைய உவமை, இப்படி பல காரியங்களை கர்த்தர் உவமையா அல்லது சிறு கதையா சொல்லித்தான் ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்துறாரு, விளக்கப்படுத்துறாரு. இன்றைக்கு நானும் கூட உங்களுக்கு ஒரு சின்ன கதையை, குட்டி கதை ஒன்று சொல்லி நான் அதுல இருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். என்னன்னா அந்த கதை, ஒரு ராஜா இருந்தார் ஒரு நாட்டுல. அந்த ராஜா எப்படின்னா அவர் இந்த ராஜாட்ட எதை கேட்டாலும் அவர் கொடுப்பாராம். அவர்கிட்ட போய் ஜனங்கள், அவருடைய தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, தேவைகள் சொல்லி எந்த காரியத்தை போய் கேட்டாலும் இந்த ராஜா அவங்களுக்கு அப்படியே மனநிறைவோட அதை கொடுக்கிற ஒரு ராஜாவா. இந்த ராஜாவிடத்துல 3 மனுஷர்கள் வந்தார்களாம். 3 மனுஷர்கள் 3 விதமான காரியத்தை குறித்து அந்த ராஜாவிடத்துல கேட்டார்களாம். முதல் மனுஷன் சொன்னானா, மங்களுக்கு நான் திருமணம் வைத்திருக்கிறேன், எனக்கு பண தேவைகள் அதிகமா இருக்கிறது, எனக்கு உதவி செய்யும் என்று சொன்ன பொழுது அந்த ராஜா என்ன செய்தான, மந்திரியை கூப்பிட்டு இந்த மனுஷனுக்கு இந்த திருமணத்துக்கு தேவையான எவ்வளவு பணம் தேவையோ அதை பார்க்கிலும் அதிகமாய் 2 மடங்கு அதிகமாய் கொடுக்கும்படியாய் அவன் எதிர்பார்த்த அந்த பணத்தை அந்த ராஜா அவனுக்கு கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அந்த மனுஷன் மிகவும் மனமகிழ்ச்சியோட, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைத்தது என்று சொல்லி சந்தோஷத்தோட அந்த மனுஷன் அங்க இருந்து கடந்து சென்றான். 2வது மனுஷன் ராஜாவிடத்துல அவர் சொல்றாரு, எனக்கு 3 பிள்ளைகள் உண்டு, என்னுடைய மனைவி இறந்து போனால் என்னுடைய வயல் நிலமோ அது மிகவும் வெட்டாந்தரையா இருக்கிறது, அதுல எந்த பிரயோஜனமுமே இல்ல, அதுல நான் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் என்னால அதுல எந்த விதமான காரியங்களை என்னால செய்ய முடியாம இருக்கிறது, ஒரு விளைச்சலும் அதுல இல்லைன்னு சொல்லி அந்த ராஜாவிடத்துல போய் அவன் விண்ணப்பம் பண்ணின பொழுது ராஜா உடனே அந்த மனுஷனுக்கு தேவையான நல்ல விளைச்சல் உள்ள, ஒவ்வொரு வருஷமும் கரெக்டா சரியா விளைச்சல் உள்ள நல்ல செழிப்பான ஒரு வயல் நிலத்தை கொடுக்கும்படி அந்த ராஜா கட்டளையிட்டாரா. அந்த மந்திரி அங்க இருந்த ராஜாவுடைய வேலையாட்கள் அவனை கூட்டிக் கொண்டு போய் நல்ல விளைச்சலை தருகிற நீர் பாய்ச்சலான நல்ல ஒரு தோட்டத்தை அவனுக்கு பெற்றுக் கொடுத்தாங்களாம். 3வது மனுஷன் ராஜாவிடத்துல கேட்டாரா, ராஜா நான் வந்தது பணத்தையோ பொருளையோ ஏதோ தேவையோ நான் கேட்டு வரல, நான் ஒரு விசேஷித்த ஒரு விண்ணப்பத்தை நான் உங்களுக்கு இடத்துல வைக்க வந்திருக்கிறேன். உடனே ராஜா கிட்ட இருக்காரு, என்ன விண்ணப்பம்? ஒரு தடவை நீர் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு சொல்லி கேட்டாராம். ராஜா தன்னுடைய வீட்டுக்கு வரணும்னு சொல்லி கேட்ட உடனேயும் அங்க இருந்த ராஜாவுடைய வேலையாட்கள், மந்திரி அவர்கள் எல்லாம் உடனே கோபம் அடைந்து, எப்படி நீ அவரை ராஜாவை நீ உன் வீட்டுக்கு கூப்பிட முடியும்? யாரை நீ கூப்பிடுறது தெரியுமா? எப்படிப்பட்ட பெரிய அரசன், இந்த தேசத்தை ஆளுமை செய்கிறவர், இவர் ஓ வீட்டுக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்க, இதுல என்ன நியாயம் இருக்குது? நீயோ ஒரு பரதேசி, ஒரு குடிசை வீட்டுல ஏதோ ஒரு சேரி பகுதியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன்னுடைய வீட்டுக்கு ராஜா எப்படி வருவார்? இப்படி மிகவும் கோபப்பட்டு அவர் அங்கே சத்தத்தை உயர்த்தி பேசின பொழுது ராஜா சொன்னாரா, வேண்டாம் வேண்டாம், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவோம், நாளை குறிங்க, ஒரு நாள் அவன் வீட்டுக்கு நான் போறதுக்கு நாள் குறிங்க சொல்லி ராஜா என்ன செய்தாரா, அந்த வீட்டுக்கு போறதுக்கு அவர் உடனே அதுக்கான காரியங்கள் எல்லாம் செய்தார். மந்திரி உன் வீடு எங்க இருக்குன்னு சொல்லி கேட்ட பொழுது அவன் அழகா சொல்லி இருக்கிறான், இந்த இடத்துலதான் நான் இருக்கிறேன், ராஜா ஒரு தடவை நீங்க பாருங்கன்னு சொன்னையும் அந்த பகுதியை குறித்து சோதிச்சு பாக்குறாங்க. ராஜா அந்த பகுதியில போகும்படி அந்த நாள் குறிப்பிடப்பட்டது, அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு போற நாள் குறிப்பிடப்பட்டிருந்தது. உடனே அந்த ராஜாவுடைய வேலையாட்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா, அந்த பகுதிக்கு ராஜா வரப்போறான்னு சொல்லி அங்க எல்லாம் தேடி பார்த்தா அங்க ஒரு 30 குடிசை இருந்தது,
உள்ளே போகிறதுக்கு எந்த விதமான வசதிகள் இல்ல, ரோட்டு அல்லது அது போகிறதுக்கான எந்த விதமான காரியமும் இல்ல. உடனே ராஜா போகணும் என்றதற்காக அந்த பகுதி முழுவதும் சீரமைக்கப்பட்டது. 30க்கு மேற்பட்ட குடிசைகள் அது மிகவும் அழகாக கட்டடம் அமைத்து கொடுக்கப்பட்டது. அதனுடைய வழிகள் ரோட் எல்லாமே அழிகா குண்டும் இதுவுமாய் கிடந்தது, குழியுமா இருந்தது. அதெல்லாம் திருத்தி நல்லா காப்பர் போட்டு நல்லா நீட்டா ரோட்டு எல்லாம் நீட்டா செய்திருந்தாங்க. எல்லாம் செய்தாச்சு. இப்ப ராஜா ராத்திரியில வருவாரா பகல்ல வருவாரா தெரியல. ஒருவேளை ராஜா ராத்திரியில வந்துட்டாருன்னா ரோட்ல நல்ல வெளிச்சம் லைட் வேணும்னு சொல்லி அந்த பகுதிகளுக்கு மின் விளக்கு அமைக்கப்பட்டது. அங்கிருந்து எல்லா விதமான குப்பைகள் கூடங்கள் அகற்றப்பட்டது. அந்த பகுதியில் நிறைய பன்னிக்குட்டி அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு தெரியும். எல்லா பன்னிக்குட்டியும் பிடிச்சி எல்லாத்தையும் தூக்கி எல்லாம் ஒதுக்கிட்டாங்க. அந்த இடம் ரொம்ப அழகா நீட்டா கிளீனா இருந்துச்சு. இப்ப ஒரு நாள் ராஜா அந்த வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. உடனே ராஜா போற வீட்டுல போய் ராஜா அமர்ந்து இருக்கிறதுக்கு அந்த வீட்டுக்குள்ள எல்லா விதமான வசதி இருக்கான்னு தேடி பார்த்தா அங்க ஒண்ணுமே கிடையாது. உடனே ராஜா அமர்ந்து இருப்பதற்கு அந்த வீட்டுக்குள்ள தேவையான சகல தளபாடங்கள், போகிற அமைச்சர்கள் போய் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான தளபாடங்கள், அங்க ராஜா போய் தண்ணீர் கேட்டார்னா எப்படி தண்ணீர் குடிப்பார், அதற்கு தேவையான விலை மதிக்க முடியாத நல்ல அழகான பாத்திரங்கள் எல்லாமே அந்த வீடுகளில் கொண்டு கொடுக்கப்பட்டது. சகலதையும் அவர்கள் அங்கே வைத்து அங்கே சகலதை நேர்த்தி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற பொழுது ராஜா அந்த கிராமத்துக்கு அல்லது பட்டணத்துக்கு கடந்து போக அவர் முயற்சித்தார். அவர் போகிற வழியில எல்லா காரியங்களும் அழகுபடுத்தப்பட்டு, தோரணங்கள் அழகுபடுத்தப்பட்டு, மின் விளக்குகள் எல்லாமே பொருத்தப்பட்டு அழகாக அந்த பட்டணம் அங்கே அலங்கரிக்கப்பட்டது. உடனே அந்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடிந்ததுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, மனுஷன் எல்லாருமே கவலைப்பட்டு இருந்தாங்க. ராஜா வருவாரா வரமாட்டாரு கவலைப்பட்டு இருந்த பொழுது ராஜா அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு தன்னை முழுவதுமே அர்ப்பணித்தாரு. அங்க ராஜா வந்ததுனால அந்த வீடு, அந்த பட்டணம், அந்த கிராமம், அந்த வழிகள், அங்க இருந்ததான எல்லா தேவையற்ற காரியங்கள்லாம் ஒதுக்கப்பட்டு ஒரு அழகான ஒரு கிராமமாய் அது மாற்றப்பட்டது. இவை அனைத்தையுமே நம்ம பார்க்கிற பொழுது ராஜாவுடைய ரதம் கம்பீரமாய் அந்த பகுதிகளில அவர் அங்கே பவனி வருகிறார். ஒருவராலும் திரும்பி பார்க்காத அந்த பட்டணம், ஒருவரும் விரும்பாத அந்த பட்டணம், மிகவும் பாவம் நிறைந்த பட்டணத்துக்குள்ள எல்லா விதத்திலும் அது அலங்கரிக்கப்பட்டு ராஜாவுடைய ரதத்தை அங்கே உள்ளே கொண்டு வரும் பொழுது அங்கே சுற்றி இருக்கிற மனுஷர்கள் எல்லாரும் அந்த பட்டணத்தை நோக்கி தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு பட்டணமாய் அது அலங்கரிக்கப்பட்டது. இத்தனை காரியங்களும் எல்லாமே நடந்ததுக்கு பிற்பாடு அந்த மனுஷன் அந்த ராஜாவை பார்த்து சொல்லியிருக்காரு, என்னன்னா, ராஜாவே, நான் வர சொன்னது எதுக்குன்னா, என் வீட்டுக்கு வர சொன்னது எதற்குன்னா, நீங்க வருவீங்களா இருந்தா என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், என் பட்டணத்தில் இருக்கிற மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் மாற்றப்படும், சூழ்நிலைமைகள் மாறும், அங்க இருக்கிற எல்லா விதமான சூழ்நிலைகளை மாற்றி ஒரு அலங்காரமான ஒரு பட்டணத்தை மாற்றி கொடுப்பீர்ன்றத அறிந்திருக்கிறது சொல்லி, ஆகையினாலதான் உண்மை நான் என் வீட்டுக்கு வரவேன் என்று சொல்லி அந்த மனுஷன் அந்த கதையை சொல்லி முடித்திருக்கிறார். இந்த கதையில நாம என்னத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும்னா, சாதாரணமான ஒரு ராஜா வர்றதுக்கே அவ்வளவு அலங்காரமும் அவ்வளவு காரியமும் நடந்திருக்குன்னா, நானும் நீங்களும் நம்மோடு கூட இருந்தா, இந்த ராஜா நம்மோடு கூட இருந்தா என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும். உலக பிரகாரமான ராஜாவே அந்த பட்டணத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அவ்வளவு காரியங்கள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. நான் சொல்றேன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், அந்த வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அவர் சொல்றாரு, நான் உன் கூடவே இருந்து நான் உன்னோட இருந்து செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும். அப்ப கர்த்தர் உன்னோடு கூட இருந்தா உன் வாழ்க்கையில என்ன நடக்கும்? அந்த ராஜா வந்ததுனால அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது, கிராமம் ஆசீர்வதிக்கப்பட்டது, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவருடைய வாழ்வாதாரங்கள், சூழ்நிலைகள் எல்லாமே மாற்றப்பட்டது. ஒரு பெரிய திருப்பம் அங்கே உண்டானது. நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் சொல்லுகிற இந்த ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர்
உங்க வாழ்க்கைக்குள்ள உங்க குடும்பத்துக்குள்ள அவர் இருந்தா அல்லது அவர் வந்தா உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கும் வாசிக்கலாம். ஒரு சில வேத வார்த்தைகளை வாசித்து வேகமாய் நாம் கடந்து சொல்ல போறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 51வது அதிகாரத்துடைய 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலை அருளி என் கரத்தில் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். என்னவா? என் வார்த்தையை உன் வாயிலில் அருளி என் கரத்தின் நிழலினால உன்னை மறைக்கிறேனா? கர்த்தர் உன்னோட இருந்தார்னா அவர் தம்முடைய கரத்தின் நிழலினால உன்னை மறைப்பார். அவர் உன்னோட கூட இருந்தாருன்னா உன்னை அவர் பாதுகாப்பார். கர்த்தர் கூட இருந்தாருன்னா உன்னை பாதுகாத்து உன்னை உயர்ந்த ஸ்தானத்துல கர்த்தர் கொண்டு வருவார். நான் சொன்னார், நான் உன்னோடு கூட இருந்து செய்யற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி நாம் ஏசாயா தீர்க்கதரிசி 34வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் வாசித்தோம். அதே ஏசாயா 51:16 அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் பண்ணுகிறதை பார்க்கலாம். ஏசாயா சங்கீதம் 145:16 வாசிக்கலாம். 145:16 சங்கீதம். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். என்னவா? சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகிறீர். பாருங்க, ஆண்டவர் உங்களோட கூட இருந்தார்னா உங்களுடைய வாஞ்சைகள், வாஞ்சனை என்ன? உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் திருப்தியாக்குவாராம், எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவாராம். நீ யோசிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ எதிர்பார்த்திருக்கிற காரியத்தை கர்த்தர் நன்மையாய் முடியப்பட்டுவார். நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் எல்லாம் உனக்கு கைகூடி வர பண்ணும். உன் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். நீ உன் வாழ்க்கையில சகல வாஞ்சைகளை அவர் நிறைவேற்றுவாரா. உன்னுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்றுகிற ஒரு தேவன் உன்னோட கூட இருந்தா இதெல்லாம் நடக்கும். அவர் இல்லாததுனாலதான் நம்ம எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படுறோம். எதெல்லாம் குறித்து கவலைப்படுறோம்? என்னென்ன கவலை வருது நமக்கு? காலையில எழுப்புறோனே வீட்டுக்காரர் போறாரு, வரும்பொழுது 4 கால்ல வருவாரா 3 கால்ல வருவாரான்னு தெரியல, எங்க சண்டை எடுத்துட்டு வருவாரான்னு தெரியல, வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு நைட்டுக்கு என்ன மல்யுத்தமோ தெரியல. ஐயோ, என் அம்மா இந்த சூழ்நிலை மேல, அப்பா இந்த காரியம், சகோதரர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க, ஐயோ என் வாழ்க்கையில எல்லாமே எனக்கு தோல்வியா இருக்கிறது, ஒரு காரியம் எனக்கு வாய்க்க பண்ண மாட்டேங்குது, என் வாஞ்சைகள் நிறைவேற்றப்பட மாட்டேங்குது, என் காரியங்கள் எல்லாம் இப்படி தோல்வியா இருக்கிறது. ஏன்னா ராஜா அவனோட இல்ல. ராஜாதி ராஜன் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்னா எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் அவர் செய்து அவர் உன்னை நேசிப்பார் அல்லது உன்னை அவர் போஷிப்பார். அவர் உன்னோடு கூடவே இருந்து உன்னை திருப்தி ஆக்குவார். வாசிக்கலாம் சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். பாருங்க, கர்த்தர் உங்களோடு இருந்தார்னா என்ன செய்வார்னா அவர் உங்களுக்கு போதிப்பாரா. தேவன் போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தி முடிஞ்சுதா காட்டுவேன். உன்மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கர்த்தர் உன்னை நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தி உன் மேல அவர் தன்னுடைய கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவாராம். இன்னைக்கு கர்த்தர் உன்னோட இல்லாததுனாலதான் நீ எல்லா வழிகளிலும் நடக்கிற. உனக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல மனுஷன் கிடையாது, உனக்கு புத்தி சொல்ல ஒரு மனுஷன் கிடையாது. நீ ஏன்னா உனக்கு ஆலோசனை சொல்லி கண்ணவன் மேல வச்சு உன்னை நடத்துகிற தேவன் உன்னோட இல்லாததுனால நீ ஒரு மனமோட போக்குல எல்லாமே இது சரியா இருக்குமா அது சரியா இருக்குமா, இல்ல இப்படி பண்ணி பார்க்கலாம் அல்லது அப்படி பண்ணி பார்க்கலாம், இப்படி பேசி பார்ப்போம் அப்படி பேசி பார்ப்போம், இப்படி எல்லா காரியத்திலையும் நீ பேசி முயற்சி பண்ணி எல்லாவற்றிலும் தோற்று போய் நீ நேர்த்தியான செம்மையான வழியில உன்னை நடத்த ஒருவரும் இல்லாததுனால அங்கே பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் அங்கே நம்ம போதித்து நடத்தக்கூடிய ஞானமுள்ள ஒரு மனுஷனுடைய அந்த கரத்துல நீ இல்லாததுனால நீ செய்கிற எடுக்கிற யோசிக்கிற சிந்திக்கிற காரியங்கள் எல்லாமே பிரச்சனையும் வேதனையும் பலவிதமான கண்ணீருமாய் அது உனக்கு கடந்து வருகிறது. ஆகையினால கர்த்தரோட இருந்தாருன்னா உனக்கு போதிப்பாரா, உன் மேல உன் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவாரா. அது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமா இருக்கும். என்ன பயங்கரமான காரியம்? நீ கையிட்டு செய்யற காரியங்கள்ல எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் மேல உன் கண்ணை வச்சு போதித்து கர்த்தரை திருப்தியாக்கி உன்னை நடத்துவார். வாசிக்கலாம் தொடர்ந்து சங்கீதம் 138வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, ஆ. கிருபை என்றும் உள்ளது. ஆ. உமது கரத்தின் கிரியைகளை நிகழ விடாதிருப்பீராக. பாருங்க, உம்முடைய கரத்தின் கிரியைகள், கர்த்தருடைய கரத்தின் செய்கைகள் ஒரு நாள் பிழையா போகாது. கர்த்தர் உன்னோட கூட இருந்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் உனக்காக இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருந்தாருன்னா நாம எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம எதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்காலத்தை குறித்த கவலை, திருமணத்தை குறித்த கவலை, அல்லது நம்ம நம்பின மனுஷனை குறித்த கவலை, தகப்பன தாயை குறித்த கவலை, படிப்பு காரியங்களை குறித்த கவலை, ஏதோ எந்த காரியத்தை குறித்து, வேலையை குறித்த கவலை ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பாரா. இன்றைக்கு நம்மோட யார் இல்லைன்னா நமக்காக சகலதையும் நேர்த்தியாய் அழகும் கிரமமாய் தடையில்லாமல் அங்கே பிழை இல்லாமல் நேர்த்தியாய் செய்கிற ஒரு தேவன் உன்னோட இருந்தா அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உன் வாழ்க்கையில எல்லாமே வெற்றியாய் காணப்படும். உன் வாழ்க்கையில தோல்வி இல்ல, கவலை இல்ல, கண்ணீர் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல, சஞ்சலம் இல்ல, போராட்டம் இல்ல. ஏன்? அவர் உன்னோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் உன்னோடு கூட இருந்து உனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார். வாசிக்கலாம் சங்கீதம் 136 4வது வசனம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், பெரிய அதிசயங்கள், ஒருவராய் பெரிய அற்புதங்கள் வாழ்க்கையில எல்லாமே அற்புதமா உண்டாகும். நீ இது இல்லையே என்று சொல்லி கவலைப்பட்டு கலங்கி நிற்ப. இந்த மனுஷனுடைய காரியம் இப்படி இருக்கிறது சொல்லி வேதனைப்பட்டிருப்ப. அதெல்லாம் ஆண்டவர் தலைகளாய் மாற்றுவார். எதிர்பார்ப்புகள் தலைகளாய் மாற்றப்படும். நம்பிக்கையற்ற சூழ்நிலையில கர்த்தர் நம்பிக்கையை உருவாக்குவார். உன் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். உன் வாழ்க்கையில இது நடக்காதா, இது எப்படி ஆகும் என்று பல கேள்விகளோடு கொண்டிருக்கிற எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் சொல்கிறார், அற்புதங்களை செய்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து ஆச்சரியமான காரியங்களை, இதுவரை பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத விஷயங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த தேவன் உங்களோடு இருக்கிறாரா? அவர் உங்களோடு இருப்பாரானால் உங்க வாழ்க்கையிலேயே அற்புதம் தான். உங்க வாழ்க்கையில எல்லாமே அற்புதம் தான். ஆச்சரியமான காரியம் தான். ஆச்சரியமான காரியங்களை ஜனங்கள் காண்பார்கள். உன் வாழ்க்கையில அற்புதத்துக்கு மேல அற்புதம், மகிமைக்கு மேல மகிமை, மேன்மைக்கு மேல மேன்மை, உயர்வுக்கு மேல உயர்வு, கனம், எல்லா செல்வங்களும் சகலமும் உன் பிள்ளைகள் உன்னை சுற்றி ஒளிவமான கண்களை கூட ஆசீர்வாதமா இருப்பார்கள். கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோட உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில் அற்புதமாய் கர்த்தர் செய்து முடிப்பார். அந்த அற்புதத்தின் தேவன் உன்னோடு கூட இருந்தா உன் வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொடர்ந்து வாசிக்கலாம் சங்கீதம் 73வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறேன். பாருங்க, சொல்றாரு, நான் எப்போதும் உம்முடனே இருக்கிறேன். ஆண்டவரோடு கூட நீ இருக்கிறியா? அதான் இன்னைக்கு கேள்வி. கர்த்தர் உன்னோட இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் சொல்றான், நான் எப்போதும் உடனே கூட இருக்கிறேன், உடைய வலது கரம் என்னை பிடித்து தாங்குகிறதா? இன்னைக்கு யாரு நீ நம்பி போனியோ இந்த மனுஷனை பிடிச்சு தாங்குவான். இந்த மனுஷன் வாழ்நாள் முழுக்க என்னோடு கூட வருவான். இந்த மனுஷன் வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை துணை கொடுப்பான். அல்லது இந்த மனுஷனை நான் நம்பி என் காலங்கள்ல நம்பி இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆண்டவருடைய வார்த்தை அழகா சொல்லுகிறது, நீ கர்த்தரை நம்பி இருந்தா நீ சொல்லு, கர்த்தாவே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் என்னை பலப்படுத்தி நீர் எனக்கு துணையாய் இருப்பீர், நீர் என்னை பலப்படுத்தி என்று சொல்லுகிறவர்கள் நம்ம இன்னைக்கு எத்தனை பேர்? கர்த்தர் உன்னோட இருந்தார்னா அவர் உன்னை பலப்படுத்துவார், உனக்கு துணை நிற்பார், உன் தோல்வியை ஜெயமாய் மாற்றுவார், உன் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நேர்த்தியாய் சந்தித்து கொடுப்பார். அவர் உன்னை பலப்படுத்துகிறதற்காகவே உன் கரத்தை பிடித்து இருக்கிறார், துணை நிற்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்கலாம் மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர்
அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர் உனக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் பிரவேசித்து கடந்து போவார்கள். பாருங்க, தடைகளை நீக்கி போகிறவர் உனக்கு முன்பதாய் கடந்து போவாரா? இன்னைக்கு உனக்கு முன்னுக்கு போறது யார் தெரியுமா? நீ போறதுக்கு முன்னுக்கே உன்னுடைய காரியத்தை எல்லாம் சிதைக்க பண்ணி எல்லா காரியத்திலையும் நீ இங்க இருந்து ஒரு திட்டத்தோட போன சத்துரு அங்க எல்லாம் குழப்பி வச்சிருப்பான். நீ அங்க போய் பார்க்கும் பொழுது அங்க எல்லாமே உனக்கு எதிர்மாறாய் காணப்படும். உன் நினைவுகள் ஒரு மாதிரி இருக்கும், ஆனா அங்க நடக்கிற காரியங்கள் ஒரு மாதிரி இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னோட இருந்தா நான் என்ன செய்வேன்னா உனக்கு முன்பதாய் போய் தடைகளை நீக்கி போடுகிறவர் நான் உனக்கு முன்பதாய் போய் உன் தடையெல்லாம் நீக்கி உன் கோணலெல்லாம் செவ்வையாய் மாற்றி நான் உன்னோடு கூட இருந்து செய்த காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க எடுக்கிற முயற்சிகள், நீங்க எடுக்கிற எல்லா திட்டங்கள், தீர்மானங்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு இன்னைக்கு போராட்டம்னா நீங்க இந்த தேவனோட இவரோட நீங்க இல்லாததுனாலதான் இன்னைக்கு இப்படிப்பட்ட போராட்டத்தோடு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஆகையாலே அவர் இருந்தாலேதான் இந்த ஆசீர்வாதம். அவர் இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. வேதம் சொல்லுகிறது, என்னை இல்லாமல் உங்களால ஒன்றும் செய்யக்கூடாது. நான் வாசிக்கலாம் தொடர்ந்து. இங்கே வேதத்துல பல காரியங்களை நான் வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தர் வேண்டாம், ஆனா அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வேணும். நம்ம ஆண்டவரை என்ன செய்வோம்? ஆண்டவரே, நான் எல்லா காரியத்திலும் நான் எல்லாத்தையும் நானே பண்ணிக்கிருவேன். இதை நான் இந்த காரியத்தை செய்வேன், நான் இங்க போயிருவேன், நான் இந்த காரியங்களை செய்வேன், நான் இப்படித்தான் இருப்பேன். ஆனா நீங்க என்ன ஆசீர்வதிக்கும்? நான் இப்படித்தான் இருப்பேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், சபைக்கு ஒழுங்கா வர மாட்டேன், நான் வசனத்தை தியானிக்க மாட்டேன், நான் ஊழியம் செய்ய மாட்டேன், சபையில நான் இப்படித்தான் இருப்பேன், எப்பயாவது இருந்து வருவேன், நான் சபையில வந்தாலும் இப்படித்தான் நான் ஆண்டவரை நான் துதிக்கிற காரியம் வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும். எல்லாமே நீங்க ஒரு திட்டத்தை வச்சிருப்பீங்க, நான் இப்படித்தான் இருப்பேன், ஆனா நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி பல விசுவாசிகள் விரும்புகிறார்கள். ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாசிக்கலாம். யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது. அங்கே ஆண்டவர் வாசிக்கலாம். யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திராவிட்டால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான். அவன் நிலைத்திராவிட்டால் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பான். பாருங்க, ஒருவன் நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். வேதம் சொல்லுகிறது, அவன் என்னிலே நிலைத்திருந்தா, நீ திராட்சை செடி தேவனிடத்தில் நிலைச்சிருந்தா நீ மிகுந்த கனி கொடுப்பாயா. வாசிக்கலாம் தொடர்ந்து. அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. என்னவா? என்னை அல்லாமல் உங்களால என்னவா? சிஸ்டர் காயத்ரி, என்னவா? என்னை அல்லாமல் உங்களால என்ன செய்யலாதா? என்ன செய்யலாது? ஒன்றும் செய்யலாது. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நான் இதை பண்ணுவேன், நான் அதை பண்ணுவேன், நான் இப்படித்தான், ஐயோ நான் இப்படித்தான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படின்னா, தேவன் தேவையில்ல, நான் இப்படித்தான் இருப்பேன், என் ஸ்டைல் இப்படித்தான், நான் இப்படித்தான், என் சுபாவம் இப்படித்தான். ஆனா நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஆனா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க தேவனோட நினைச்சிருந்தா, தேவனோட இணைஞ்சிருந்தா சொல்ற, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். திராட்சை செடி கொடியில நினைத்துதாவிட்டால், பாருங்க, திராட்சை செடி எத்தனை பேர் பார்த்திருக்கீங்கன்னு தெரியாது. திராட்சை செடியினுடைய சுபாவம் என்னன்னா, அதனுடைய வேர் எங்கேயோ இருக்கும், அது அப்படியே படர்ந்து 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 ஒரு பெரிய பெரிய இடத்துல அது படர்ந்து போயிருக்கும். அந்த செடிகள் அப்படியே பரவி இருக்கும். ஆனா அதனுடைய கனி எங்கேயோ இருக்கும், அதனுடைய வேர் எங்க இருக்கும், அது எங்கேயோ இருக்கும். ஆனா இங்க ஊத்துற தண்ணி அங்க கனி கொடுக்குது. இந்த இவ்வளவு தூரத்தில் இருக்கிற அந்த செடி இந்த கொடியில இணைஞ்சிருக்காவிட்டால் அது என்ன செய்ய முடியாதா? கனி கொடுக்க முடியாது. அப்ப இங்க இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க தேவனோடு இருந்தா, கர்த்தர் உங்களோடு இருந்தால் நீங்க என்ன செய்வீங்கன்னா மிகுந்த கனி கொடுப்பீர்கள். எனக்கு உங்க வாழ்க்கை மழலுக்கு அது ஆசீர்வாதமா இருக்கும். கனி கொடுக்கிற மரமா மாறுவீங்க. உங்களிடையே அநேகர் இளைப்பார்கள்.
நீ கனி கொடுக்கிற ஒரு மனுஷியாய் குடும்பமாய் மாறுவாய். ஆண்டவர் சொன்னாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பீர்கள். என்னிலே நிலைத்திருக்காவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். என்னாலே இல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்ய முடியாது. அவர்தான் எங்களை சகலத்திலும் நடத்துகிற தேவன். அதனால நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், வேதத்துல யார் யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தார்னா, இருந்து கர்த்தர் காரியங்களை செய்தார்னா, ஒரு 3-4 நபரை மட்டும் நான் சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். நமக்கு வேதத்துல வாசிச்சு பார்க்கலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல 12, 13, 28 வசனங்கள்ல வாசிக்கலாம். ஈசாக்கோட கர்த்தர் இருந்தால் பஞ்ச காலத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அங்கே அந்த அறுவடையை கண்டான். இந்த காலத்துல எல்லாமே எப்படி இருக்குதுன்னா, பஞ்சம் வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, குறைவு வரப்போகுது, நெருக்கங்கள் வரப்போகுது, பணப்பற்றாக்குறை, பண நெருக்கடி வரப்போகுது, விலைவாசி அதிகரிக்க போகிறது, எங்க நாடு நல்லா விழுந்து போயிடுச்சு. இப்படி எல்லா மக்களும் பேசுறாங்க. செய்திகளை பார்க்கிற பொழுது எல்லாம் இந்த மாதிரி காரியங்களை நம்ம கேட்கிறோம். பயம் உண்டாகிற காரியங்கள் உண்டாகிறது. ஆனா இங்க ஈசாக்கு என்ன செஞ்சானா, பஞ்ச காலத்திலும் விதை விதைச்சானா. மழை இல்ல, பஞ்ச காலத்துல விதை விதைத்த பொழுது 100 மடங்கு அறுவடை செய்தானா. ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்து செய்த காரியங்கள் எத்தனை ஆச்சரியம் என்பது. இரண்டாவது, ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 21, 23 வசனங்களை வாசிக்கிற பொழுது, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். யோசேப்புக்கு கர்த்தர் கிருபை யோசேப்புக்கு கர்த்தருடைய கிருபை கிடைச்சது. இவன் செய்ததெல்லாமே கர்த்தர் வாய்க்கப்படினார். அவன் தொழிலில் எடுக்கிற முடிவுகள் வாய்க்கும், தோல்வியே காண மாட்டான். வாசிச்சு பாருங்க, யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்ததுனால அடிமைத்தனமா இருந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனாய கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தாரு. அவன் கிரியைகள், செயல்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தது. உயர்ந்த ஸ்தானத்துல அவன் கொண்டு போகப்பட்டான். ஏன்னா கர்த்தர் அவனோடு கூட இருந்ததுனால, கர்த்தர் அவன் இருந்ததுனாலதான் அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் சமாதானமும் செழிப்பும் உண்டானது. கர்த்தர் இல்லாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன இருக்காதுன்னா, சமாதானத்தை காண முடியாது. வாசிக்கலாம். மூன்றாவது, யாத்திராகம புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிட்டே போய், யாத்திராகமம் 34:10. மோசேயோடு கர்த்தர் இருந்தார். வாசிக்க. அதற்கு அவர், இதோ நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். பாருங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படின்னா, யாத்திராகமத்துல மோசேக்கு சொன்னாரு, நான் பெரிய காரியங்களை செய்வேன். பூமி எங்கும் ஒரு மனுஷனும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை நான் செய்வேன். கர்த்தர் இருந்து அப்படி செய்கிறவர். என்ன செய்வார்னா, மோசேயோடு கூட இருந்த கர்த்தர் மோசேக்கு செங்கடலை பிளந்து அதுல நடக்க பண்ணினார். எரிக்கோ சுவர அங்க இடிஞ்சு போனார். கற்பாறையில தண்ணீரை கொண்டு வந்தார். தேவ தூதர்கள் புசிக்கிற மன்னாவை புசித்தார்கள். யோர்தான் அவனை விட்டு பின்னிட்டு போனது. வனாந்தரத்திலே தேவனாய கர்த்தர் காடைகளை கொடுத்தார். இப்படி தேவனாய கர்த்தர் மோசேயோடு கூட இருந்ததுனால பல ஆசீர்வாதங்களை மோசே கூட கர்த்தர் செய்தார். யாரால முடியும்? ஒரு சமுத்திரத்தையே 2ஆ பிளந்து அதிலே ஜனங்களை நடக்கப்படுவதற்கு மோசேயோடு கூட தேவனாய் கர்த்தர் இருந்தார். அவனை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதனாலே தொடர்ந்து 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீதோடு கர்த்தர் இருந்ததுனால தாவீதுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உண்டானது வாசிக்கலாம். 2 சாமுவேல் 5:10. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். பாருங்க, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் தாவீதோடு கூடவே இருந்தாரா. ஆனா தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தானா. கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அவனை உயர்த்திக்கிட்டே இருந்தார். அவன் பெருகிக்கிட்டே இருந்தான். எல்லைகள் பெருகிக்கொண்டே இருந்தது. எல்லா காரியத்திலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. அவன் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதித்தாரு. அவனுடைய வாழ்க்கையில தாவீதோட கர்த்தர் இருந்ததுனால தாவீது சொல்லுகிறான், என் கால் சற்றே சறுக்கிற்று, கர்த்தர் அதை தாங்கினார் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் தாவீதோடு இருந்தார்.
கர்த்தர் தாவீதோடு இருந்ததுனால அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், பெருகினான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அவனுக்கு தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்து காரியங்கள் எல்லாம் கைப்பிடி வர பண்ணினது. இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஈசாக்கோடு கூட இருந்தாரு, யோசேப்போடு கூட இருந்தாரு, மோசையோடு கூட இருந்தாரு, தாவீதோடு கூட இருந்தாரு. இருந்து செய்த காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியப்படத்தக்க அதிசயமான காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்களோடு கூடயும் அவர் இருந்து இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அந்த தேவனை நீங்க பற்றி கொள்ள அல்லது அந்த தேவனை நீங்க இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள, ஐயோ அந்த தேவன் எனக்கு வேணும் என்று சொல்லுகிறவர்கள், அவர் இருந்தா என் வாழ்க்கையில தோல்வி இல்ல, கண்ணீர் இல்ல, வேதனை இல்ல, துக்கம் இல்ல, சஞ்சலம் இல்ல, பாடுகள் இல்ல, போராட்டங்கள் இல்ல, நிந்தைகள் இல்ல, அவமானங்கள் இல்ல, குறைவு இல்ல, பஞ்சம் இல்ல, என் வாழ்க்கையில சகல ஆசீர்வாதத்தினால நிரம்பி கர்த்தரனே தலையை நிமிரம் பண்ணக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நான் இதுவரை அறியாதிருந்தேன். இந்த தேவன் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் அவரை அண்டி இருப்பீர்களானால் அல்லது அவரை நம்பி இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில அவர் கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாத பெரிய அதிசயங்களை நான் உன்னோடு கூட இருந்து செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்ற ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்மளே எத்தனை பேர் அவரோட இருக்கு இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம், அவரோட நடக்க ஆயத்தமா இருக்கிறோம், அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோம், அவரை நேசித்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின் செல்ல, அவரை பின்பற்ற நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு ஆயத்தமா இருக்கிறோம்? அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன், அந்த ராஜா அந்த மனுஷனுடைய வீட்டுக்கு வந்ததுனாலதான் அந்த பட்டணமே ஆசீர்வதிக்கப்பட்டது. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள நான் சொல்லுகிற இந்த ராஜாதி ராஜா வருவானால், இவரை நீங்க உங்க வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்வீர்களானால், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க குடும்பத்துக்குள்ள, தனிப்பட்ட வாழ்க்கையில இந்த இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு சொந்த இரட்சகராக, மீட்பராக, கடவுளாக, ராஜாவாக ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்க வாழ்க்கை பல விதத்தில் ஆசீர்வதிக்கப்படும், பல விதத்துல உங்க வாழ்க்கை உயர்ந்த ஸ்தானத்துல, மேன்மையான இடத்துல கொண்டு வரப்படும். ஆகையினாலே அந்த மனுஷன் அந்த ராஜாவிடத்துல கேட்டான், ராஜா நீர் ஒரு விஷயம் என் வீட்டுக்கு மாத்திரம் வருவீரா? அவன் கேட்க வேண்டிய காரியம் எவ்வளவோ இருந்தது. அவன் சுயநலமான ஒரு மனுஷன் அல்ல. அவன் என்ன சொன்னான்னா, நீங்க என் வீட்டுக்கு வரணும்ன்றது இல்லை என்னுடைய நோக்கம். என் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், என் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். என் பட்டணத்தை இன்னைக்கு யாரெல்லாம் அதை ஒதுக்கி வச்சாங்களோ, ஐயோ அது ஒரு சேரி பகுதி, ஐயோ அது மனுஷ மக்கள் போகக்கூடாத ஒரு இடம், அந்த பக்கத்துல எல்லா கொள்ளையர்கள் உண்டு, எல்லா கள்ளர்கள் உண்டு, இப்படிப்பட்ட ஒரு பட்டணத்துக்குள்ள இருந்தவன் தான் ஆண்டவர். அந்த ராஜா அங்கே வரும்பொழுது அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அங்க இருந்த எல்லா திருடர்களை பிடிச்சு எல்லாமே உள்ள போட்டுட்டாங்க, இருந்த எல்லா பன்னி குட்டங்கள் எல்லாம் தூக்கி வெளியில போட்டுட்டாங்க. அந்த வழிகள் எல்லாம் சபைப்படுத்தப்பட்டது, பாதைகள் அலங்கரிக்கப்பட்டது, சகல விதத்திலும் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் அந்த மனுஷனுடைய மனவிருப்பம் எதுவா இருந்ததுன்னா, என் வீட்டுக்குள்ள அந்த ராஜா வருவாருன்னா அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க குடும்பத்துக்குள்ள கர்த்தர் நீங்க தலைவராக, ராஜாவாக, எஜமானனாக, மெய்ப்பனாக, உங்க நல்ல தகப்பனாக நீங்க உங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துக்குள்ள கொண்டு வருவீங்களா இருந்தா உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும். சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு பயப்படுவார்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்தா இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். கர்த்தர் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவார். ஆகையினால இந்த ராஜாதி ராஜாவாக பற்றி கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க, நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அவர்களை சார்ந்து வாழுங்க. உங்க வாழ்க்கை செழிப்பாய் சமாதானமாய் காணப்படும். God bless you.